ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கின்றேன். நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை தந்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அநேக நன்மைகள் மேன்மைகளுக்கு நமக்கு தகுதி இல்லைனாலும் கர்த்தர் நம்மை நடத்தி அதை சுதந்திரிக்க கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இடத்துல நாம் நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்கு மட்டும் நாம் போறோம் அப்படின்னா நாம் மெய்யாகவே கர்த்தரை சரியாய் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா அவருடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாய் அங்கே பேதுரு கூறுகிறார், எனக்கு நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல இருந்து வருகிறது, அதனால நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல எதற்காக போகிறோம்? அதிசயங்களுக்காகவா, ஆரோக்கியத்திற்காகவா, ஆசீர்வாதங்களுக்காகவா, இல்ல நித்தியத்திற்காகவா? இந்த உலக பிரகாரமான வாழ்வு சில காலம்தான், ஆனாலும் கர்த்தருடைய நித்திய வாழ்வு நமக்கு சதா காலமும் இருக்கிறது. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தை நம்மை நித்தியத்துக்கு நேராக வழி நடத்தும் என்பதை உணர்ந்தவர்களாய், நித்திய ஜீவ வசனங்கள் உள்ள கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, அழிவில்லாத நித்தியத்திற்காக இயேசு கிறிஸ்துவை உறுதியை நாம் பற்றிக்கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த நாளை அவருடைய சமூகத்திலே அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், அதிசயத்துக்காகவோ ஆசீர்வாதங்களுக்காகவோ அல்ல, உம்முடைய வசனங்களுக்காக, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காகவும் இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் என்பதை அறிக்கையிட்டவர்களாய் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலிருந்து நாளை துவக்கும். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.